ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மறி ஆடை வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து நம்ம நார்மலான ஆடுகளை வளர்க்குறத விட அப்படின்றத பார்த்துடலாம். செம்மறி ஆடுகள் வந்து நம்ம நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து பரவலாக வந்து பல இடத்துல வந்து வளர்க்கப்படுது. இதை வந்து எதுக்கெலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, சில பேர் வந்து களைகளை வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து தென்னந்தோப்புலையும் வந்து பாக்குத்தோப்புலையும் இந்த ஆடு செம்மறி ஆடுகளை வந்து மேய விட்டுருவாங்களோ, அது மேய்ஞ்சிட்டு வந்துருமா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வளர்த்துருந்தாங்க. நம்மளோட நாடு இந்தியாவில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டெவலப்டு ப்ரீடும் வந்து ஷீப்புக்கு வந்து இல்லை, செம்மறி ஆடுக்கு வந்து. இப்போ நான் ஆடுகளை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதில் ஒவ்வொரு ப்ரீடாலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு இனங்கள். அப்படி வந்து ஒரு டெவலப்டான ஒரு ப்ரீட்ஸ் வந்து செம்மறி ஆடுகளில் வந்து இல்லை. இப்போ மேலை நாடுகள் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து செம்மறி ஆடுகளை அதோட உள்ளுக்காக வந்து வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்க அந்த ப்ரீடுங்க வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான உள்ளே வந்து கொடுக்க முடியாது. இந்த காரணத்தினால நம்ம செம்மறி ஆடுகளை வளர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி மீட், இறைச்சிக்காக மட்டும்தான் வந்து வளர்க்க முடியும். அதோட உள்ளுன்றது வந்து அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காது. அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. செம்மறி ஆடோட இறைச்சியை தான் வந்து நம்ம மட்டன்னு சொல்லுவோம், ஆடுகளோட இறைச்சி வந்து சவான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக வந்து பிஸ்னஸில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கோட்டோட அந்த மீட்டையும் வந்து மட்டன் தான் வந்து சொல்லுவாங்க, சவான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோட்டோட மீட்டோட நேம் வந்து சவான். செம்மறி ஆடோட இறைச்சியோட பேர் தான் வந்து மட்டன். ஆடுகளை விட செம்மறி ஆடுகள் வளர்க்குறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இடம் வந்து கம்மியாக இருந்தாலே போதும். செம்மறி ஆடுகளுக்கு ஆடுங்களை வளர்க்குறதுக்கு வந்து நிறைய இடம் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து ஆடுகள்ன்றது வந்து ரொம்ப ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு விலங்கு, அமைதியாக இருக்காது. பட் ஆனால் செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, ரொம்ப அலைவிடாது. அதே நேரத்தில் கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டது தான் வந்து செம்மறி ஆடுகள். அதுக்கடுத்து ஆடுகளை மெயின்டைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இப்போ மெடிசன் வைஸ் பார்க்கும்போது வந்து ஆடுகளுக்கு வந்து ஒரு நோய் வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து குணமடையாது. ஆனால் செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போதும் அதுங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிடுமா. அதே நேரத்தில் வந்து செம்மறி ஆட்டில் மார்ட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் நோய் கிருமிலாம் இதை வந்து கம்மியாக தாக்கும் நார்மல் ஆடுங்க கூட கம்பேர் பண்ணும்போதும். இதில் இருக்க முக்கியமான ஒரு நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடுங்க வந்து ஒரு 2 குட்டி 3 குட்டி போடும். ஆனால் செம்மறி ஆடுங்கள் வந்து ஒரு லேம்பிங்கில் ஒரு குட்டி தான் வந்து போடுமா. அதாச்சும் குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டி தான் அது போடுமா. 2-3 குட்டிலாம் வாய்ப்பே இல்லை. 2 குட்டி போடுறதே வந்து ரொம்ப ரேரான விஷயம் செம்மறி ஆடுகளில். ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயம் செம்மறி ஆடு வளர்ப்பில். இதனால் அந்த பாப்புலேஷன் தொகைன்றது வந்து செம்மறி ஆடுகளோட தொகை பண்ணையில் வந்து பொறுமையாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செம்மறி ஆடுகள் வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து வளரும். ஆனால் ட்ரையான கிளைமேட் இருந்துச்சுன்னா வந்து நல்லா வளரும். கோஸ்டல் சைட்ஸ், கடலோர பகுதிகளில் வந்து இதை வளர்க்குறது வந்து நம்ம தவிர்த்துடணும். ரொம்ப கிளைமேட் வந்து டவுன் ஆகும் போது, டெம்பரேச்சர் தட்பவெப்ப நிலையெல்லாம் வந்து கூலாகும் போதும் இதுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து கடலோர பகுதிகளில் வந்து நம்ம செம்மறி ஆடுகள் வளர்க்குறத வந்து தவிர்த்துடணும். மில்க்குன்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷன் ஆடுகளில் கம்மி தான், ஆடுகளோட ரொம்ப கம்மி ஷீப்பில், செம்மறி ஆட்டில். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதோட குட்டிக்கே வந்து போடுறது ஒரு குட்டி, அந்த குட்டிக்கே வந்து பால் பத்தாத போகிற நிலைமையெல்லாம் வந்து செம்மறி ஆடுகளில் வருமா. ஸோ இதெல்லாம் இதில் இருக்க ஒரு சில பிரச்சனைகள். அதுக்கடுத்து இந்த செம்மறி ஆடுகள் வந்து நம்ம ஊர்லலாம் எப்படி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த காமனாக வந்து ஒரு கிராஸ்லேண்ட் இருக்கும், ஒரு மேய்ச்சல் நிலம். ஸோ அந்த மேய்ச்சல் நிலத்தில் எடுத்துமே விட்டு தான் வந்து செம்மறி ஆடுகளில் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்ருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டால் ஃபெட் அப்படின்ற ஒரு முறையில் வந்து செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம். அதாச்சும் நீங்களே ஒரு பண்ணையை அமைச்சு அந்த பண்ணைக்குள்ளேயே வச்சு செம்மறி ஆடுகளை வந்து வளர்க்க தொடங்கலாம். இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் வளர்த்த அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 2 கிலோ வரைக்கும் தான் வந்து செம்மறி ஆடால் வந்து கெயின் பண்ண முடியும். நல்லா வளர்ந்த ஒரு செம்மறி ஆடு வந்து 25லேருந்து ஒரு 30 கிலோ 2 வருஷத்தில் வந்து அடைஞ்சிரும். முழுக்க அது வந்து இந்த மேய்ச்சல் நிலங்களை நம்பி தான் வந்து இருந்துச்சு. இப்போ ஸ்டால் ஃபெட்டில் நம்ம வளர்க்கும் போதும் அதை வந்து 2 முறையில் வந்து பண்ணலாம். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் கொடுத்து அந்த ஆடுகளை வந்து வளர்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து செமி இன்டென்சிவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஷீப் ஃபார்மிங்கிறது வந்து ஃபேமஸ். இந்தியா கூட கம்பேர் பண்ணும் போதும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பெருசாக வந்து இதுக்குன்னே வந்து மேய்ச்சல் நிலம் வந்து அவங்க வச்சுட்ருப்பாங்க. அது வந்து 100 ஏக்கர் அப்படி அந்த கணக்கில் வந்து வச்சுட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஆடுகள் வந்து ஸ்டாலில் வச்சுட்டு பகலில் ஃபுல்லாக வந்து அந்த கிராஸ் லேண்டில் மேய விட்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சில நாய்களை வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு 2-3 பேரே போதும் 1000 ஆடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பண்ண முடியும். நம்ம நாட்டில் வந்து மேய்ச்சல் நிலமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு.
நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டென்சிவில் இறங்கினா மட்டும்தான் முழுக்க வந்து ஸ்டால் ஃபீட்லேயே வச்சு இந்த செம்மறி ஆடுகளை வளர்த்தா தான் கமர்ஷியலாக வந்து செம்மறி ஆடுகளை வந்து வளர்க்க முடியும். மலைப்பகுதிகளில் வந்து செம்மறி ஆடுகளை வளர்க்குறத வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து நல்லது. மலைப்பகுதிகளில் வளர்க்கும் போதும் அதுக்கு வந்து ஜுரங்கள், அதுக்கப்புறம் வந்து சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான க்ரீன் ஃபாடர், அந்த பச்சை இலைகள், இது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ட்ரையான ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் வந்து வளர்க்கணும். இப்போ நார்மலாக ட்ராபிக்கல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து நீலகிரி, அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல், இது மாதிரி ஹில் ஸ்டேஷனை தவிர்த்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதம் கம்மியாக இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து செம்மறி ஆடுகளை வந்து நம்மளால் வந்து வளர்க்க முடியும். 2 ஏக்கரில் வந்து இந்த அதுக்கு தேவையான இந்த ஃபாடர்ஸை நம்ம வளர்க்கும் போது 40 ஷீப் வரைக்கும் வந்து நம்மளால் வந்து வளர்த்துற முடியும். கிட்டத்தட்ட 2லேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்மளால் லாபம் வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.